கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பைக் ரேஸ் பந்தயத்தில் ஈடுபட்ட இரு சிறுவர்கள் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்களின் ரேஸ் மோகம் இரு உயிர்களை பறித்தது எப்படி? இழப்பு என்பது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும் என்பதை எடுத்து காட்டும் சோகக் காட்சிகள் தான் இந்த அழுகுரல்கள். தங்களின் எதிர்காலமே பிள்ளைகள்தான் என்ற கனவில் இருக்கும் பெற்றோரை கண்கலங்க வைத்துவிட்டு உலகை விட்டு பிரிந்த சிறுவர்கள் பெற்றோரின் கண்ணீர் கதறலை அறிவார்களா? இளைஞர்களின் பைக் ரேஸ் மோகம் பலரின் கண்ணீருக்கு காரணமாக அமைந்தது எப்படி? இளைஞர்களின் இதுபோன்ற பைக் ரேஸ் மோகம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரங்கேறி வருவது வேதனைக்குரிய விஷயம். விலை உயர்ந்த சொகுசு பைக்குகளின் வருகை இளைஞர்களிடையே வேகத்தின் ருசியை கொடுக்க ஆரம்பித்துவிட்டது. குதிரை ரேஸை தவிர வேறு எதையும் கேள்விப்பட்டிராத தமிழக இளைஞர்கள் 300 சிசி 400 சிசி என அதிவேக பைக்குகளின் வருகையால் ரேஸ் மோகத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். இப்படி ஒரு ரேஸ் வெறிதான் இரு சிறுவர்களின் உயிரை அநியாயமாக பறித்துச் சென்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில்தான் இந்த சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. விலை உயர்ந்த 3 பைக்குகளில் வந்த 3 பேர் திருக்கோவிலூரிலிருந்து ஆவியூர் வரை பந்தயத்தில் ஈடுபடுவோம் என பெட் கட்டி இருக்கின்றனர். திருக்கோவிலூர் 5 முனை சந்திப்பில் இருந்து போட்டியை தொடங்கலாம் என முடிவெடுத்துள்ளனர். அங்கிருந்து 4 முனை சந்திப்பு வழியாக சைலோம் சென்று அங்கிருந்து ஆவியூர், வடக்கு நெமிலி, கொளப்பாக்கம் கூட்டுரோடு வழியாக மீண்டும் 5 முனை சந்திப்பை வந்தடையும் வகையில் ரேஸை நடத்த முடிவெடுத்துள்ளனர். அதன்படி ரேஸ் தொடங்கியதும் அந்த மூவரும் தலைதெறிக்கும் வேகத்தில் சாலையில் செல்வோரை பற்றி கவலைப்படாமல் விரட்டிச் சென்றுள்ளனர். நடைபாதை வாசிகளும் அவர்களை திட்டியபடி சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் அந்த எதிர்பாராத விபத்து நடந்துள்ளது. வாகன ரேஸின் போது மோகன்ராஜ் மற்றும் ஹரீஷ் ஆகிய 2 சிறுவர்கள் சைலோம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அதிவேகத்தில் வந்தவர்களுக்கு சாலையில் விழுந்து உருண்டு புரண்டு அடிபட்டதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருக்கோவிலூர் போலீசார் சாலைகளில் ரேஸ் செல்லும் இளைஞர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருக்கோவிலூர் புறவழிச்சாலை பகுதிகளில் இதுபோன்ற பைக் ரேஸ் பந்தயங்கள் அவ்வப்போது நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போலீசார் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.